இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து கம்பி இறக்கிட்டு போயிட்டாங்க. மேலே வந்து ஸ்லாப் போடுறதுக்காண்டி ஸ்லாப் போட்டுட்டு தான் சென்ட்ரிங் போடுவாங்க. ஓடியா இப்போ அதுக்கு தான் வந்தோம். இதுலேருந்து நான் விழாக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் புது வீட்டை வந்து வேலை பார்க்குறது அப்படி போட்டுட்டே இருங்கன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி கம்பி வந்து இறங்குச்சா, சரி அப்படியே வீடியோ எடுத்துடலான்னு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் தான் கம்மி இருக்குங்க. இது மேலே வந்து ஸ்லாப் போடுறதுக்காண்டி ஸ்லாப் போட்டு அதுக்கு மேலே செங்க வச்சு கட்டிட்டு நமக்கு சென்ட்ரிங் போடுவாங்க. ஓகேங்களா? இது சென்ட்ரிங் கம்பி இனிமேல் தான் வரும். இப்போ ஒரு 10-15 நாளாக வேலை நடக்காமல் சும்மா தான் இருக்கனால நான் வீடியோ எடுக்கவே இல்லை. இப்போ நம்ம வீட்டை போய் பார்க்கலாமா, என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. வரையா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வரண்டா மாதிரி. என் வீட்டோட அப்டேட் சொல்கிறேன் பாருங்க. இது வந்து ஒரு வரண்டா மாதிரி, ஒரு சின்னதாக உள்ள நுழைவுக்கு முன்னாடி ஒரு லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு வரண்டா. இது வந்து பார்த்திங்கன்னா ஹால். இங்கேருந்து அது வந்து ஹால். இது வந்து சும்மா இப்படி பக்கம் போகிறதுக்கு வழி வேணும்னு சொல்லிட்டு கட்டாமல் வச்சுருக்காங்க. லாஸ்ட்டு வந்து இது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது ஹாலா. இது பார்த்திங்கன்னா கிச்சன். இது வழி கிடையாது, நம்ம சும்மா வர்றோம் இப்போதைக்கு. அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கட்டிடுவாங்க. இது வந்து கிச்சன் வந்து இது வந்து கிச்சன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீடு வந்து இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. நான் என்னங்கிறத வந்து கொஞ்சம் அதனால தான் உங்களுக்கு நான் அப்புறமேட்டு எல்லாம் கொஞ்சம் ரெடியான அப்புறம் சொல்கிறேங்கண்ணே. இப்போ நான் இதை சென்ட்ரிங் போட்டு திரும்ப வேலை இங்கே ஆரம்பிக்கணும். இது வந்து ஓப்பன் கிச்சன் மாதிரி வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்கு. இன்ஷால்லா பார்க்கலாம். இங்கிட்டு வந்து ஹால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து இது ஃபுல்லாக ஹால் மாதிரி வரும். இது ஃபுல்லாகவே ஹால் ஆயிரும். அந்த கிச்சனை சைஸ் அளவு ஹால் ஆயிரும். இது உள்ளே கொடுத்து படிக்கட்டு வைக்கிற மாதிரி. இங்கிட்டு வந்து ரூமுக்கு வந்து வாசல் வச்சுருக்கோம். இன்னும் ரூமு கட்டலை. ரூம்பு வந்து இது வாசல். இங்கிட்டு வா, இது ஒரு ரூம்பு. இங்கிட்டு வந்து வாசல். இப்போ இனிமேல் தான் இங்கே பக்கம் சீலிங் போட்டு இங்கிட்டு தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. இங்கிட்டு வந்து அட்டாச் பாத்ரூம் மாதிரி ரூம் வரும். அதே மாதிரி வந்து இங்கேயும் சீடி படிக்கிட்டு வச்சுட்டு இந்த பக்கம் கொடுத்து வாசல் வச்சுருவாங்க. இங்கிட்ட ஒரு ரூம் மாதிரி இருக்கும். இப்போ 2 ரூம் ஹால் கிச்சன் மாதிரி கட்டுறோம். இப்போ நம்ம சொன்னால் புரியாது, நம்ம லாஸ்ட்டாக எல்லாமே ரெடியானதான் தெரியும். ஓகேங்களா? இப்போ நாளைக்கு வந்து வேலை ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேலை ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மட்டும் சென்ட்ரிங் போட்டுருவாங்க. அதுக்கடுத்து நம்ம அந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். மழை வேறு பேஞ்சிக்கிட்டு இருக்கு எங்கள் ஊரில் வந்து. அப்படியே மண்டேரமாக இருக்குது. நாளைக்கு எப்படின்னு தெரில, அதனால தான் கொஞ்சம் கம்பி இறக்கிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப நாளாகவே நான் தோசைக்கு வீட்டில் மாவு ஆட்டுறதில்ல. என்ன கடையிலேயே வாங்கிறதா. அது கடையில் மாவு வந்து பசங்க சாப்பிட மாட்டேறனால சரி நீ கொஞ்சம் தோசையை போட்டு மாவாட்டிலாம் சொல்லிட்டு ஊற வச்சுருக்கேன். இங்கே அரிசி ஊற வச்சுருக்கேன். இங்கே வந்து எங்கள் காட்டில் வந்த உளுந்து. இது வந்து தொளி உளுந்து. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம பிஞ்சையில் விளைஞ்சது இல்லையா, சரி தான் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் க்ளீன் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே கொஞ்சம் வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். நான் மதரசா போயிட்டு வந்து மாவாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைம் வந்து. இப்போ ஊற வச்சோம்னா நம்ம வந்து மாவாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போதாங்க மதரசாவுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொழி உளுந்தா இது க்ளீன் பண்ணோம்னா ஒரு படி ஆயிடுச்சு. அந்த தொழியோடு சேர்த்தா நல்லது தான் சொல்லுவாங்க, சத்து இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்காது. எனக்கு வந்து அப்படியே ஒத்த தொழில் இல்லாமல் அப்படியே க்ளீன் பண்ணுங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். அதனால் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது இல்லைங்களா? இதுக்கே டைம் ஆயிடுச்சு. சரி இப்போ வந்து மாவாட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோமாக்கும். இதுக்கு சாப்பாடு என்னங்கிறத முடிவு நிற்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் உளுந்தை போட்டு அடிக்கிறேன். அதோட நான் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். வெந்தயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். போட்டு நம்ம வந்து கிரைண்டர் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். அரிசியோட வெந்தயத்தை போட்டு ஆட்டினோமாக்கா அரிசி வந்து ஒரு மாதிரி கிச்சுன்னு ஒட்டிக்கிட்டு ஆட்டவே ஆட்டாது. அதனால் உளுந்தோட நம்ம வெந்தயத்தை போட்டு ஆட்டிக்கலாம். வெந்தயம் பாருங்க நல்லா ஆட்டிடுச்சு. இது கூட வந்து நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து தண்ணிலாம் ஃபஸ்ட்டு ஆட்டிக்கணும். தண்ணி தெளிச்சு சாட்டினோமாக்கும் நல்லா வந்து நமக்கு பொங்கி நல்லா வரும். சும்மா கெட்டியாகிடுச்சு. தண்ணி தெளிச்சு ஆட்டிக்கலாம். உப்பு தண்ணி ஊற்றக்கூடாது. பச்சை ஒரு நிமிஷம் மம்மி பாரு. நல்லா உளுந்து ஆட்டிடுச்சு. உளுந்து ஆட்டிட்டு அரிசி போட்டோமாக்கும் வேலை முடிஞ்சிச்சு.
ஒரு ஃபோன் யூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாமான் வாங்க போகணும் கடைக்கு வேறு. ஏன்னா நாளைக்கு சிப்பன் என்ன பண்ணுறது, சாப்பாடு ஸ்கூலுக்கு என்ன செய்து கொடுத்தது தெரில, நம்ம போய் பார்க்கலாம். இப்போ வந்து மாவாட்டியாச்சு. நம்ம ஏன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட போகிறோம். இல்லை கொஞ்சம் ஊற்றி வச்சிடலாம். வந்து நம்ம காலைல வந்து தோசையார் இட்லியாக ஊற்றிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து குளிர் டைமாக இருக்கிறதுனால வந்து நமக்கு சீக்கிரத்தில் புளிக்காது. அது என் கைக்கு சுத்தமாகவே புளிக்காது. ஓகேங்களா, அதை எடுத்து வெளியே வச்சிடலாம். தெரு இருட்டாக இருக்கு, ஆனால் வெளிச்சமாக தெரியுது ஃபோனில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாமான் வாங்க தாங்க வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். கடைக்கு போகிறோம். எப்போயுமே வந்து வசீம் தான் ஜாமான் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெங்காயம் வாங்கணும். வெங்காயம் சுத்தமாக காலியாகிடுச்சு. வெங்காயம் வந்து வசீமுக்கு வாங்க தெரியாது. மழை டைனால் வந்து நிறைய வெங்காயம் வந்து அழுகி போன மாதிரி இருக்குமா. நம்ம நேரம் பார்த்து பிறப்போம் இல்லையா. அதனால் சரி நான் கிளம்பிட்டு இருக்கேன். நைட் நேரத்தில் கூட்டம் இருக்காதா, சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போய் வாங்கிட்டு வந்தாலும் இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். அது மாதிரி காலைல வந்து சாப்பாடு என்ன செஞ்சு கொடுக்குன்னு தெரியல. சரி நைட்டே வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலைல சமைச்சு பசங்க கொடுத்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதை நானும் வசீம் வந்து இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டே நாங்கள் கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ முட்டை கிட்டுறதுக்காண்டி வெங்காயத்தை வதக்கிட்டு வெங்காயம் பச்சை வதக்கிட்டு இருக்கேன். இங்கே தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நல்லா முட்டையை கிண்டிட்டு சப்பாத்தி போட வேண்டாம். சப்பாத்தியும் செய்யணும். சப்பாத்தி முட்டை கிண்டனா வசீம் பாச்சாக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, அதனால தான் சப்பாத்தி வச்சு முட்டை கிண்ட போகிறேன். நல்லா வெங்காயம் வதக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு வதக்கிருக்கேன். லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முட்டையை ஊற்றி, முட்டையை வந்து ரொம்ப வேக விடக்கூடாது. லைட்டாக குழப்பம் எடுத்து வச்சுட்டோமாக்கும் சப்பாத்தி போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, தக்காளி லைட்டாக வேகட்டும். லைட்டு தக்காளி மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டுட்டு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துக்க மாட்டிங்களா, கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உடைச்சி ஊற்ற போகிறோம். முட்டையை ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி போகிறோம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்களேன். அந்த முட்டை இந்த ஹீட் சூடுலேயே நமக்கு வெந்துடும். அப்போ சப்பாத்தி சுட சாப்பிட சூப்பராக இருக்கும். சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். காஞ்சி